Welcome to MG Tyres and Car Decors. So, எங்களோட வீடியோல வந்து நீங்க வாரம் உங்களுக்கு கார் modification, restoration, car accessories இது பத்தின வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்க every week நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். So, இந்த வாரம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து நம்ம ஒரு hondacity modify பண்ணது நம்ம வச்சிருக்கோம் நம்ம. And எங்களோட லைன் ஆஃப் business பாத்தீங்க அப்படினா car accessories, tires, modification, interior, exterior, detailing, ceramic coating, body shop, tinkering and painting இந்த மாதிரி கார் 2 வீலர்ஸ்க்கான complete A to Z எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட branches எல்லாமே பாத்தீங்கன்னா 3 branch திருப்பூர்ல இருக்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு ப்ளூ கலர் 2000 வருஷத்துல வந்து manufacture ஆன ஒரு Honda Cityயை வந்து நம்ம 22 வருஷம் பழைய Honda Cityயை வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். And இது எப்படி modification பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத வாங்க வீடியோல பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ இந்த 22 வருஷம் பழைய Honda Cityயை வந்து கம்ப்ளீட்டா ரீஸ்டோர் பண்ணி நம்ம modify பண்ணியிருக்கோம். சோ full vehicle வந்து கஸ்டமரோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. And இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா front grill வந்து mesh type black கொடுத்திருக்கோம் நம்ம. இந்த full vehicle concept பாத்தீங்க அப்படினா ப்ளூ அண்ட் black அந்த ரெண்டு டோன்ல வர மாதிரி தான் கம்ப்ளீட்டா கொடுத்திருக்கோம். ஃப்ரண்ட்ல கீழ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு லோவர் ஸ்கர்ட்ஸ் கொடுத்திருக்கோம். ஃப்ரண்ட் சைடுல ரெண்டு ஸ்கர்ட்ஸ் அண்ட் ரியர் ஸ்கர்ட்ஸ் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா புதுசு கொடுத்திருக்கோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் கொடுக்கிறதுக்காக ஃபாகுக்கு வந்து LED DRL ஓட கொடுத்திருக்கோம். அண்ட் ஹெட்லைட் ஆல்சோ LED அண்ட் DRL கொடுத்திருக்கோம். அண்ட் இந்த வெஹிக்கிளோட ரூஃப் பாத்தீங்க அப்படினா கம்ப்ளீட்டா blackல வந்து wrap பண்ணியிருக்கோம். ரூஃப் வந்து ஸோ பாடி வந்து உங்களுக்கு ப்ளூ, ரூஃபில் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து ஒன்று கொடுத்துருக்கோம், நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக் மாதிரி இருக்கிறதுக்காக. அண்ட் பின்னாடி வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்பாய்லர் கொடுத்துருக்கோம் நம்ம. உங்களுக்கு நல்லா ரிச் லுக்காக இருக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பாய்லர். பின்னாடி டெயில் லைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பீல் ஆஃப் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பெயிண்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ட்ராவல் ஆகும். இந்த பெயிண்டில் ஒரு பிரேக்கோ ஏதோ ஒன்று பிடிக்கும்போது லைட் ட்ராவல் ஆகும். மற்ற நேரத்தில் வந்து ஃபுல் டார்க்கில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்கர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபுல் லென்த் ரன்னிங் போர்டில் வரும். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக பின்னாடி ரியர் பம்பருக்குமே வந்து அந்த ஸ்கர்ட்ஸ் வரும். உங்களுக்கு நல்ல பெரிய மேசிவாக வந்து ஒரு ஸ்பாய்லர் ஒன்று நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம. அண்ட் இது போக டபுள் டிஃப்யூசர் சைலன்சர் கொடுத்துருக்கோம் இந்த வெஹிக்கிளில். சைலன்சரோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ நார்மலாகவும் பிஹேவ் பண்ணும், ஸ்போர்ட்ஸ் மோட்லேயும் இந்த சைலன்சர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கம்ப்ளீட் ரியர் வியூ. ஸோ நம்ம ஃப்ரண்ட் ஹெட்லைட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து இந்த வெஹிக்கிள் வந்து DRL கொடுத்துருக்கோம். ஹெட்லைட்குள்ளே வந்து இப்போ லக்ஸுரி செக்மெண்ட்டில் வர மாதிரி நம்ம டே லைட், ரன்னிங் லைட் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் ரெண்டு கிளாஸுமே எக்ஸிஸ்டிங்குள்ளேயே நம்ம DRL கொடுத்துருக்கோம். அது இண்டிகேட்டர் ஃபங்க்ஷனாலிட்டியோட வரும். ஸோ லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னம்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு லைட் ட்ராவல் ஆகும். ஸோ ரைட் சைடு இண்டிகேட்டர் போடும்போது உங்களுக்கு வந்து லைட் வந்து ரைட் சைடில் ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாகுக்குமே வந்து DRL ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் கீழே ஃபாகுக்கு. ஸோ ஒரு ரிங் மாதிரி ஃபாகுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் DRL கொடுத்துருக்கோம் நம்ம. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு சென்டர் ஃபாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் LED கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு மேலே வந்து ஒரு DRL, கீழே ஃபாகில் ஒரு DRL அண்ட் சென்டரில் வந்து ஒரு LED கொடுத்துருக்கோம் ஃபாக் லைட். இது இப்போ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பென்ஸ் அவுடியில் இருக்க மாதிரி நல்ல ஹை பவர் ஹெட்லைட் வந்து நம்ம LED கொடுத்துருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 220 வாட் 11,000 லூமன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பல்புங்க. மார்க்கெட்லேயே வந்து டாப் ஹை குவாலிட்டி LED தான் வந்து இதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பல்ப் வந்து 2 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நம்ம எல்லா கஸ்டமர்ஸுமே கொடுக்குறோம். மார்க்கெட்டில் இருக்க எல்லா செக்மெண்ட்டுமே இருக்குங்க. ஆல்டோலேருந்து பென்ஸ், BMW, Audi எல்லா செக்மெண்ட்டுக்குமான ஹெட்லைட்ஸ் வந்து நம்ம ரெடி ஸ்டாக் நம்ம வச்சிருக்கோம் நம்ம. இப்போ ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளார் சன் ஃபிலிம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 40% வெஹிக்கிள்குள்ளே வர ஹீட்டை வந்து விண்ட்ஷீல்டில் இருக்க ஃபிலிம் தான் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்க போகுதுங்க. ரெண்டாவது வந்து ஆப்போசிட்டில் வந்து ஹை பீம் வந்து இறக்காமல் வண்டி ஓட்டுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பெருசாக தெரியக்கூடிய லைட்டை வந்து கான்ட்ராக்ட் பண்ணி சின்னதாக வந்து காமிக்கிறதா இந்த விண்ட்ஷீல்டு ஆன்டி கிளார் சன் ஃபிலிமோட ஒரு மெயின் பர்பஸ். ஸோ இது வந்து ஆன்டி கிளார் சன் ஃபிலிம், நாட் நார்மல் ஃபிலிம்ங்க. ஸோ இந்த ஃபிலிம் வந்து நல்லா உங்களுக்கு நைட் டிரைவிங் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னா இது ரொம்ப பெனிஃபிட்டாகவே இருக்கும். அண்ட் அது போக சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மல் சன் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. ஹீட் ரிடக்ஷனுக்காக வந்து ஒரு மிட் டார்க் ஷேட் ஃபிலிம்ஸ் வந்து த்ரூ அவுட் த வெஹிக்கிள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வெஹிக்கிளில் அலாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பிரான்ஸ் கலரில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளூக்கு வந்து பிரான்ஸ் வந்து நல்லா மேட்சிங்காக இருக்கிற மாதிரி பிரான்ஸ் கலர் அலாய்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் சென்டரில் ஹோண்டாவோட லோகோ வந்து நம்ம ப்ளூவில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் ஹப்புமே வந்து அதுக்கு மேட்சிங்காக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ இந்த பின்னாடி டெயில் லைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பீல் ஆஃப் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பிளாக் ஷேட் கொடுக்கறதுக்காக. இப்போ இந்த பீல் ஆஃப் பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஒரு லைட்டாக இருந்தாலும் ட்ராவல் ஆகும். ஸோ இப்போ வந்து ரெட் கலர் பிரேக் பிடிச்சனால இந்த ரெட் கலர் லைட் வந்து ரெண்டு சைட்லையுமே வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகி வருது. அண்ட் இது வந்து ஹசார்ட். ஸோ இதே இது வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் போட்டால் ஏதோ ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டேஞ்சர் லைட்டில் இருக்க பெயிண்ட் ரிமூவ் பண்ணுறது வந்து ஒரு 10 நிமிஷத்து வேலை தாங்க. பட் இதோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக வரும். 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் வரைக்குமே இந்த பீல் ஆஃப் பெயிண்ட் வந்து உங்களுக்கு லைஃப் இருக்கும். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ், உங்களுக்கு வேணானாலும் ரிமூவ் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டபுள் டிஃப்யூசர் வர சைலன்சர் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சைலன்சரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் மோடில் ஒர்க் ஆகும் அண்ட் அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் மோட்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரிமோட் இருக்குது. இந்த ரிமோட் ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இதில் வந்து உங்களுக்கு நார்மல் மோடு ஆன் ஆஃப் இருக்குது, பவர் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இருக்குது. இப்போ வந்து நான் பவர் நார்மல் மோடுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இதோட சவுண்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நார்மல் டோனு. இப்போ நான் ஆன் பண்ணுறேன் நான். உங்களுக்கு இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ இது டியூவல் சைலன்சர் மோட். இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த லீகல் அவைலபிள் லிமிட்டில் தான் வந்து செட் பண்ணியிருக்கோம். டெசிபிள் அவுட்புட் வருதுங்க. ஸோ ரொம்ப வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் மாதிரி இல்லாமல் ஒரு ஆவரேஜாக என்ன கொடுக்கணுமோ அதுதான் நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். அண்ட் வியூவர்ஸ் எக்ஸ்டீரியரில் வந்து நீங்கள் அலாய்ஸ், ஃப்ரண்ட் பம்பர், ஸ்கர்ட்ஸ், பின்னாடி டெயில் லைட்ஸில் இருந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க நம்ம என்ன மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம ரிவர்ஸ் கேமராவும் நம்ம சென்சாரும் வந்து பின்னாடி ரியர் பம்பரில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லென்த்தில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ சென்சார் அண்ட் ரிவர்ஸ் கேமராவுமே நம்ம கொடுத்துருக்கோம். ரிவர்ஸ் கேமராவில் எல்இடி லைட்டோடையே நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம. அண்ட் இப்போ வந்து நம்ம வாங்க இன்டீரியரில் வந்து நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சேம் எக்ஸ்டீரியர் மாதிரியே 2 கலர் காம்போவில் தான் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ப்ளூ, இன்னொன்று வந்து பிளாக்கு. ஸோ இப்போ சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரீமியம் லெதர் குவாலிட்டியில் வந்து நம்ம சீட் கவர் வந்து கஸ்டம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஹோண்டாசிட்டியோட வண்டியோட வரக்கூடிய சீட்ஸ் கிடையாது. கொஞ்சம் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணி நல்லா நீட்டாக குஷனிங்காக நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ரொம்ப ஹை குவாலிட்டி சீட் கவர், ஈக்குவலன் டு ஜென்யூன் லெதருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்டிச்சிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் இந்த வெஹிக்கிளில். இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ்அப் லுக்லையும் காட்டுறோம் பாருங்கள். அண்ட் கீழே ஃப்ளோருக்கு வந்து நம்ம மேட்ச், நார்மல் மேட்ச் அண்ட் நூடுல் மேட்ச் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வெஹிக்கிளில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல். இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம 2 டோனில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். 75% பார்த்தீங்கன்னா பிளாக்லேயும், டாப் 25% பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூவில் கொடுத்துருக்கோம். இது வந்து ஜென்யூன் லெதரில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது இந்த காருக்கு வந்து ஒரு ஆடட் லுக் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் டேஷ்போர்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபஸ்ட் ஆஃப் வந்து டேஷ்போர்டு வந்து நம்ம ப்ளூவில் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஆஃப் டேஷ்போர்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பிளாக்கில் வந்து நம்ம மாற்றிருக்கோம். டேஷ்போர்ட் மேலே ப்ளூ அண்ட் கீழே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே பிளாக்கில் இருக்குங்க. அண்ட் அதே மாதிரி டோர் பேட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூவில் இருக்கும். அண்ட் அந்த அப்போல்ஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கஸ்டம் டைமண்ட் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் நம்ம. அண்ட் செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா சைடு பில்லர்ஸ் ஆகட்டும், உள்ளே வர பிளாஸ்டிக் பீசஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ப்ளூலையும் செகண்ட் ஆஃப் வந்து பிளாக்ல இருக்கும். ஈவன் இந்த ஏ பில்லர்ஸ் ஆகட்டும், இந்த இடத்துல கூட வரக்கூடிய இந்த பில்லர்ஸ் ப்ளூ பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் இந்த செகண்ட் ஆஃப் வந்து பிளாக்ல இருக்கும். இப்போ இந்த சென்டர் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த பில்லர் ப்ளூவில் இருக்கும் உங்களுக்கு, செகண்ட் ஆஃப் வந்து பிளாக்ல பண்ணியிருக்கோம். ஈவன் வந்து நம்ம இந்த சீட் பெல்ட் வந்து கஸ்டமாக வந்து பிளாக்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ல சீட் பெல்ட்ஸ் எடுத்து நம்ம அதில் வந்து ப்ளூ கலர் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். வெஹிக்கிளுக்கு வந்து மேட்சிங்காக வேணும் அப்படின்ட்டு. ஜென்ரலாக பழைய ஹோண்டா சிட்டியில் வந்து பீச் கலரில் வரும் இந்த சீட் கவர் பெல்ட்டு. நம்ம வந்து பிளாக்ல வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம ப்ளூ ஷேடோடு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வெஹிக்கிளுக்கு. ஸோ வியூவர்ஸ் இப்போ இன்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வெஹிக்கிளுக்கு ரூஃப் வந்து வெல்வெட்டில் வந்து நம்ம பிளாக் கொடுத்துருப்போம். ஸோ யூஸ்வலாக ஹோண்டா சிட்டியில் வந்து பீச் கலர் வரும். ஸோ நம்ம நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே வந்து வெல்வெட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு ஹேண்டில்ஸ் வருது பார்த்தீங்களா, ஹேண்டில்ஸுமே பிளாக் கொடுத்துருக்கோம். அண்ட் ட்வீட்டர் பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளாக் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் 2 காம்பனன்ட் ட்வீட்டர்ஸ் அண்ட் பின்னாடி ரியர் பில்லர் பி பில்லரில் வந்து 2 காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம பில்லர் அண்ட் டோர்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் ஆடியோஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆடியோஸ் இது நான் காட்டுறேன் நான். Tell me why you left me bleeding. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பழைய ஒரு ஹோண்டா சிட்டிக்கு வந்து 9 இன்ச்சில் வந்து நம்ம டச் ஸ்க்ரீன் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன், மார்க்கெட்டில் இன்றைக்கி என்னென்ன லேட்டஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த டச் ஸ்க்ரீனில் வந்துடும். யூடியூப், ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸு, கூகுள் மேப்ஸு, இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் இந்த ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேப்ஸ் உங்களுக்கு வந்துடுது. ஃபோன் லிங்க், உங்கள் மொபைல் ஃபோனை வந்து ஸ்க்ரீன் மிரரிங் அப்படியே டேரெக்டாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆர்டர் முதற்கொண்டு நீங்கள் இந்த ஆப்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஷ் பேனல் வந்து நம்ம வந்து உங்களுக்கு டியூவல் டோனில் கொடுத்துருக்கோம். ஸோ பிளாக் வித் ப்ளூவில் க்ளோசர் லுக்கில் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி ஏசி பேனல்ஸ் 2 கார்னரில் வரக்கூடிய ஏசி பேனல்ஸ் வந்து நம்ம சேம் அதே மாதிரி பிளாக் வித் ப்ளூ டோனில் வந்து நம்ம அதை கொடுத்துருக்கோம். சென்டரில் வர ஏசி பேனல் மட்டும் நம்ம வந்து உங்களுக்கு பிளாக்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஸ்டமைஸ்டாகவே பிளாக் அண்ட் ப்ளூ தான் இன்டீரியர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம எல்லாமே நம்ம இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கோம். அண்ட் கீழே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் வந்து நூடுல் மேட் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து பெடல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
ஆக்ஸலரேட்டர், பிரேக் அண்ட் கிளச். இந்த 3 பெடல்ஸுமே மோமோ அப்படின்ற பிராண்டோட கிளச் பெடல்ஸ் வந்து நம்ம டோட்டலாகவே 3 பெடல்ஸுமே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு மேட்சிங்காக நம்ம ஆம்பியன்ட் லைட்டும் வந்து ப்ளூவில் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு காரோட மாடிஃபிகேஷனில் எந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலிங் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் இதிலிருந்தே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமே வந்து நம்ம அந்த கலர் டோன் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அதில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சென்டர் கன்சோல் பார்த்தீங்க அப்படின்னா பீச் கலரில் தான் டிஃபால்ட்டாக வெஹிக்கிளில் வரும். ஸோ நாங்கள் பிளாக் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கியர் நாப் சுற்றி இருக்கிற அந்த கிளாத்துமே வந்து பிளாக் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே பிளாக். அண்ட் ஆம்ரெஸ்ட் வந்து கடைசியாக வந்து ப்ளூ கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பில்லர்ஸில் வந்து ஃப்ரண்ட் பில்லர் அண்ட் மிடில் பில்லர் 2 பில்லர்லையுமே ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட் டோரில் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ரியர் டோர்லையுமே வந்து நம்ம ஃபோக்கல் பிராண்டோட காம்பனன்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிள் 4 காம்பனன்ட் ஸ்பீக்கருமே ஒரு ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் பண்ணி ப்ளஸ் வந்து ஒரு செப்பரேட் ஆம்பிளிஃபையரோட ஒரு சப்வூஃபர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல பேஸ் எஃபெக்ட்ஸ்க்காக. கம்ப்ளீட் வெஹிக்கிள் வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். டேம்பிங் வந்து ஃபுல் வெஹிக்கிள் வந்து டேம்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ சவுண்டு வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நீங்கள் வந்து எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ கண்டென்ட்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ.